நாம் இன்றைக்கு வாசித்த இந்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். இந்த வேத பகுதியை நாம் இப்பொழுது தியானித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அவர் பவனியாக வருகிறார். அவரை பவனியாக அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். கழுதை மேலே ஏற்றிக்கொண்டு முன் நடப்பாரு, பின் நடப்பாரும். தாவீது குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இப்படியாக இதையெல்லாம் அங்கே இருக்கிற யூதர்கள், அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், மற்ற அநேகர் பார்த்து இதை கண்டு வியப்படைகிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர் யார்? ஏன் இவருக்கு இவ்வளவு கனத்தை கொடுக்க வேண்டும்? இன்னொன்னு சொல்ல போனா, இவரை ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார்களே, இவர் யார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கழுதையின் மேலே கூட்டி கொண்டு வருகிறார் என்றால், கழுதையின் மேலே ஒருத்தரை ஏற்றுகிறதுக்கு காரணம் என்னன்னா, யூதர்கள் அவர்களை ராஜாவாக அறிமுகப்படுத்துவதற்கு கழுதை மேலே ஏற்றி கொண்டு வருவார்கள். இவரை ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார்கள், இவரை ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆகவே இவர் யார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அங்கே அவர்கள் எருசலேமுக்கு பிரவேசிக்க நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு என்ன செய்யறாங்க? விசாரிக்கிறாங்க, இவர் யார் என்று விசாரிக்கிறாங்க. அப்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர் கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. ஒருவர் கேட்கிறார், இவர் யார் என்று. அங்கே நடக்கிற சம்பவங்களை வைத்து கேட்கிறார். இப்பொழுது இன்னொருவர் பதில் சொல்லுகிறார், இவர் கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்த. பார்க்கிற சம்பவத்திற்கும் அவரை குறித்து கேள்விப்படுகிற சம்பவத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அவரை ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார்கள், ராஜாவாக அவரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். ஆனா அவரை குறித்து கேட்கும் போது என்ன சொல்லுகிறாங்க? தீர்க்கதரிசி. சரி, தீர்க்கதரிசியாகவே இருக்கட்டுமே. ஆனா என்ன சொல்றாங்க? நாசரேத்திலிருந்து வந்த. இதைத்தான் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வருவதாக இதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் சொல்லவில்லை. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும்னு சொல்லி இது முன்பாக என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆகவே அங்கு இருக்கிறதான ஜனங்கள் இயேசுவை குறித்து சொல்லுகிற காரியத்திற்கும் அவருக்கு செய்யக்கூடிய காரியத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை குறித்து யார் என்று, இவர் யார், இயேசு யார், இந்த கிறிஸ்தவர்கள் இவரை வணங்குகிறார்களே, இவர் யார் என்ற கேள்வி இன்னைக்கு உலகத்துல எல்லா தரப்பட்ட ஜனங்களுக்கும் இருக்கு. அதற்கு முதல் காரணமே நாம தான். இயேசு யார் என்ற அறிவு முதலாவது நமக்கு வேணும். இயேசு யார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு சரியாக விளக்க வேண்டும். ரெண்டும் நம்மகிட்ட கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசு யார் என்ற அறிவு இல்லை. அதை மற்றவர்களுக்கும் சரியாக சொல்லவும் நமக்கு தெரியவில்லை. அவராவது இயேசு வாழ்ந்த விதம், இயேசுடைய செயல்பாடு விதம், நாம் அவரை அறிமுகப்படுத்துகிற விதம் வேறு வித்தியாசமா இருக்கிறது. அந்த இயேசுவை பார்க்கும்போது அவர் எப்படியா வந்தாரு? ராஜாவா பவுனி வர, இவர் ராஜாவா வராரு. தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்களே, அப்படின்னு சொல்லிதான் இவர் யார் அப்படின்னு கேட்கும் போதுதான் இவர் தீர்க்கதரிசிங்கிறார். அடுத்து சொல்ல நாசரேத்திலிருந்து வர தீர்க்கதரிசிங்கிறார். இன்னைக்கு இதுதான் கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முழு உலகமும் இயேசுவை யார் என்று
இயேசு வேண்டாம் என்று யாரும் இன்னைக்கு ஒதுக்கவே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு வேண்டாம் என்று யாரும் இயேசுவை வெறுக்கவில்லை. இயேசு யார் என்ற தெளிவு இன்றைக்கு ஜனங்களுக்கு இல்லாதிருக்கிறது தான் பெரிய வேதனை. இயேசு யார் என்பதை இன்னைக்கு ஜனங்கள் அறியாமல் இருக்கிறதா வேதனை. இதற்கு காரணம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை குறித்து வேதத்தில் மட்டுமல்ல, உலகத்துல பலதரப்பட்ட மனிதர்கள், பல மதத்தை, பல சமூகத்துல இன்றைக்கு இயேசுவை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்துல நாம் பொதுவாக நம்முடைய இந்துக்கள் அதிகமா, இந்திய தேசம் இந்துக்களுடைய இருக்கிறது. ஓகே, இந்திய தேசம் இந்துக்கள் தேசமாகவே இருக்கட்டும். நான் அவர்களை குறித்து எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த எப்படி கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமம் பைபிள் புனித நூலாக இருக்கிறதோ, இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் புனித நூலாக இருக்கிறதோ, அதே போலதான் இந்துக்களுக்கான புனித நூல் என்று எது இருக்கு தெரியுமா? எது? இந்துக்களுடைய புனித நூல் என்ன? சொல்லுங்க. ரிக், யஜூர், சாமம், அதர்வண வேதங்கள், 4 வேதங்கள் அவர்களுக்கு. இது இந்துக்கள் மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவில் இருக்கிற சமூகத்துக்கு, நம்ம இந்த இனக்கூட்டத்திற்கான நூல். இதுல பலவிதமான தியாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அஸ்மவேத யாகம், அதர்ம யாகம், நரமேத யாகம், கோம யாகம். இதுல மிக முக்கியமான ஒரு யாகம் பிரஜாபதி யாகம். இந்த மத்த யாகங்கள்லாம் இருக்கும், ஆனா இதுல முக்கியமான யாகம் என்ன தெரியுமா? பிரஜாபதி யாகம். இந்த பிரஜாபதி யாகம் அது எப்படி செய்யப்பட்டது? அந்த பிரஜாபதி யாரால இந்த யாகம் செய்யப்பட்டது? இந்த பிரஜாபதி யாராய் இருக்க வேண்டும்? இந்த காரியங்களும் இந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாம வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சாம வேதத்திலே அது சொல்லப்பட்ட சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். கண்ணில் வயிற்றில் பிறந்தவர், தரித்திரராய் பிறந்தவர், அப்புறம் பாருங்க, தேவபுத்திரனும் கன்னியின் கற்பத்திலும் பிறந்தவர். அடுத்தது முதல் சிருஷ்டியாய் பிறப்பிக்கப்பட்டவன். வேதத்துல இருக்கு, இது ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இருப்பிடங்கள்லாம் இருக்கிறது. அடுத்தது முந்தி பிறந்தவனும் மனித குமாரனாய் பிறந்தவனும் திரும்ப வருகிறவனாய் இருக்கிறவர். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீரின் மேல் நடக்கிறவர், பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறவர். இந்த யாக புருஷன் அவர் யாராய் இருக்க வேண்டும்? பாவம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும், பாவத்தை அகற்றி பாவ மன்னிப்பு தருகிறவனாய் இருக்க வேண்டும். இந்த பிரஜாபதி எப்படி இந்த பிரஜாபதி யாகம் அது நடத்தப்பட வேண்டும்? பலிமிருகம் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டப்படுவதோட பிரஜாபதி பலி மரத்திலே அவன் கட்டப்பட வேண்டும். பலி மரம் என்று சொல்லும்போதுதான் எதை காண்பிக்கிறது? சிலுவை மரம். கொலை மரத்தோடு சேர்ந்து ஆணிகளால் அடிக்கப்பட வேண்டும். 5 காயங்கள் உண்டாக வேண்டும். கொலை மரத்தில கட்டப்பட்ட பிரஜாபதியை புரோகிதர்கள் அதிகாரிகளும் சேர்ந்து பலி கொடுக்க வேண்டும். புரோகிதர்கள் யாரு? ஆசாரியர்கள். அதிகாரிகள் யாரு? ரோமர்கள்.
முதற் பேரானாகிய புருஷன் பாவ பரிகார யாகமாய் பலியிடப்பட வேண்டும். யாரு? இந்த பிரஜாபதியே பலியிடப்பட வேண்டும். மற்றவர்களாம் யாகத்தை அந்த புரோகிதர்கள் செய்கிறார்கள், ஆசாரியர்கள் செய்கிறார்கள். இதுல அந்த பிரஜாபதியே என்ன செய்யப்பட வேண்டுமா? பாவ பரிகாரமாய் பலியிடப்பட வேண்டும். யாக புருஷன் தலையிலே காட்டு முள் சுற்றப்பட வேண்டும். சொந்த ஜனங்களாலே புறம்பே தள்ளப்பட வேண்டும். யாக புருஷன் கஷ்டங்கள் பட வேண்டும். யாக புருஷனுடைய சரீரத்தில் இருந்து ரத்தம் ஒழுக வேண்டும். யாக புருஷனின் அங்கி கிழிக்கப்படலாகாது. இதெல்லாம் எங்க இருக்குது? சாம அதர்வன வேதங்களிலே இருக்கிறது. அதே போல கொலை மரத்தில் அடிக்கப்பட்ட யாக புருஷனுடைய எலும்புகள் ஒன்றும் உரிக்கப்படலாகாது. பலியிடப்பட்டவன் திரும்ப வாழ்வு பெற வேண்டும். செத்த எவனா திரும்பி வந்திருக்கிறானா? திரும்ப வாழ்வு பெற வேண்டும். யாக புருஷனுடைய மாமிசம் புசிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தருடைய பந்தியை நாம் செய்கிறோம். இயேசுவும் யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். நான் திரும்ப வேதத்திலிருந்து பல காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். சர்வலோகத்திலும் இரட்சகனாய் ஒரே ஒரு தேவன் உண்டு. அவனே தேவன் நீதியான இயேசு கிறிஸ்து. சொர்க்கலோகத்திற்கும் போக வேண்டுமானால் பிரஜாபதியை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்டதான் பிரஜாபதியை என்ன இவர் தான் என்ன செய்யணும்? இந்த பிரஜாபதி என்ன பண்ணணும்? பிரஜாபதி யாகம் செய்யணும். இந்த யாகம் அவர் செய்யப்படுறதில்ல, அவரே தன்னை என்ன செய்யணும்? பலியிட்டு அந்த யாகம் நடத்தப்பட வேண்டும். இன்னும் சில நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா அடுத்ததை சொல்ல விரும்புகிற காரியம், இந்த பிரஜாபதியை குறித்து, முக்கியமா இயேசு கிறிஸ்துவை குறித்து பல சமய தலைவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை சொல்றேன். சுவாமி விவேகானந்தர், இந்திய சமய தலைவர், அவர் சொல்லுகிற கருத்து, கீழ்த்திசை நாட்டை சார்ந்ததான நான் நாசிரேத்து நல்கிய இயேசுநாதரை ஆராதனை செய்வதாக இருந்தால் எனக்கு ஒரே வழிதான் உண்டு. அது யாதெனில் அவரை கடவுளாக தவிர வேறு முறையில் என்னால் வழிபட முடியாது என்பதே. சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு மரித்த ஒரு திரைப்பட நடிகர் விவேக், அவர் சொல்லியிருக்கிறார், சுவாமி விவேகானந்தரை குறித்து சொல்லியிருக்கிறார். விவேகானந்தர் அவர் சொன்னதை சொன்ன அவரு கருத்து, நான் இயேசுவை வழிபட விரும்பினால் அவர் பிறந்த பெத்லகேமுக்கு போய் என்னை கையில் இல்ல கால் இல்ல என் இருதயத்துல இருக்கிற ரத்தத்தை ஊற்றி நான் அவரை வழிபடுவேன் என்று சொன்னார். அவ்வளவு மேன்மையானவர் யார்? இயேசு. இதே போல இன்னும் சில காரியங்களை விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மனித உருவு கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும். உங்களுக்கு வீடு பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துடைய நெருங்கிய தொடர்பினை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் எண்ணத்தால் எண்ணுகிற எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசுவை. இதையும் சொன்னது விவேகானந்தர். இயேசு கிறிஸ்துவானவர் தொட்டவுடன் மனிதனுடைய ஆத்துமாவே மாறுதல் அடைகிறது. இயேசு கிறிஸ்துவை போல் அவன் மாறிவிடுகிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் புனிதமாகி விடுகிறது. இதை சொன்னது விவேகானந்தர். அதே போல ராஜாராம் மோகன் ராய், இந்திய இந்து சமய சீர்திருத்தவாதி, சொல்லுகிற காரியம், நான் அறிந்த சகல போதகங்களுக்குள்ளும் கிறிஸ்துவின் போதகமே மனித வர்க்கத்துக்குள் அனந்த கோடி பேருக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இதை சொன்னது யாரு? ராஜாராம் மோகன் ராய். இன்னும் நிறைய இருக்கிறது. நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். அதே போல சில இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க. சில மதங்கள் சொல்லுகிற கருத்து, இந்து மதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தர், அவர் ஓர் அறிவு கூறும்படிய ஆசிரியர், அவர் ஒரு கடவுள். யூத மதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரியாளின் மகன், அவர் ஒரு போதகர், அவருக்கு பல சீஷர்கள் இருந்தார், அவர் மக்களால் வணங்கப்பட்டார், அநேக அற்புதங்களை செய்தார்,
தன்னை மேசியா என்று கூறினார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய சீஷர்கள் கூறினார்கள். இன்னும் நிறைய நம்முடைய மகாத்மா காந்தி அவர் சொன்ன கருத்து, இயேசு கிறிஸ்து முற்றிலும் குற்றமற்றவர், மற்றவர்களின் நன்மைக்காக தன் பகைவர்கள் உட்பட தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து உலகத்தின் மீட்பரானவர். இது ஒரு பரிபூர்ண செயல். இதெல்லாம் சொன்னது யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் அதாவது சில விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க, மனிதன் சந்திரனில் நடந்தான் என்பதை காட்டிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்தார் என்பதே உன்னதமானது. இதை சொன்னது ஜிம் இர்வின், அப்போலோ வான்வெளி வீரர். இவர் சந்திரனில கால் பதித்தவர். அடுத்தது, சந்திர மண்டல பயணத்தை நான் முடித்த போது இந்த உலகத்தில் 10,000 வருடங்கள் வாழ்ந்தால் கூட சந்திர மண்டல பயணத்தை போல ஒரு அனுபவம் பெறவே முடியாது என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த பூமியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிற நடையே சந்திரனில் நடந்த நடையை விட உயர்ந்தது, உன்னதமானது. இதை சொன்னது சார்லஸ் டியூப், சந்திரனில் கால் பதித்த மனிதர். அல்லேலூயா. இன்னும் பல சந்திரன் கால் பதித்தவர்கள், பல விஞ்ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாம் மதத்துல கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நபி என்று மட்டுமே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் குர்ஆனிலே ஈசா மசீக் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. மசீக் என்றால் அவர் மேலானவர், அவர் உயர்ந்தவர், அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறவர். இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் குர்ஆனிலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா அவர் ஒரு பரிசுத்தமானவர். குர்ஆன் 3:55-19 ஈசா மசீக் அவர் மேன்மையுடையவர். குர்ஆன் 3:45 மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். குர்ஆன் 3:49 ஈசா இறைவனின் வார்த்தை. குர்ஆன் 4:171 ஈசா மசீக் இறைவனுடைய அருள். குர்ஆன் 19:21 ஈசா மசீக் மரித்தார் உயிர்த்தார். குர்ஆன் 19:33 ஈசா மசீவிடம் துவா செய்யவும், துவா செய்யலாம். குர்ஆன் 3:53 ஈசா மசீ திரும்பவும் வரப்போகிறவர். புகாரி 2622 இப்படி பாருங்க, எல்லா மார்க்கத்திலும் எல்லா மதங்களிலும் என்ன யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கன்னி வயிற்றில பிறப்பார். அப்போ இந்து மதத்திலும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மதத்திலும் இயேசு யார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த இயேசுவை யார் என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகம் இயேசுவை யார் என்று அறிந்திருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப வேதத்துல இருந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இயேசு யார்? இவர் யார்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 1:1 வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காவும் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் இன்னைக்கு அநேக மார்க்கத்திலும் அநேக மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று திருத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியல. திருத்துவம் என்பது 3 ஆள் தத்துவம் உடையவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது 3 ஆள் தத்துவம் உடையவர்கள். இதை புரிந்து கொள்ளாதனால்தான் இயேசுவை சன் ஆஃப் காட், கடவுளின் மகன் என்று சொல்லி அவர்கள் குழப்பம் அடைகிறார்கள். அன்றைக்கு இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து குழப்பம் அடைகிறதுனாலதான் சில காரியங்கள் மற்ற மார்க்கத்திலோ மற்ற காரியங்களிலோ சொல்லப்படுகிற வார்த்தைகளை வைத்து குழப்பம் அடைகிறார்கள்.
இங்கே சொல்லப்படுகிற இயேசு இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறார்? இந்த குமாரன் என்ற வார்த்தை, இதை வைத்துதான் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே சில தவறாக போதிக்கிறார்கள். இயேசு பிதாவினாலே முதல் படைக்கப்பட்டவர் என்று சொல்லி. ஏனென்றால் இதுல 5ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே இயேசு படைக்கப்பட்டவர் என்று சொல்லி ஏனோவா சாட்சிகள் சொல்லுகிறார்கள். இயேசு படைக்கப்பட்டவர், பிதா யெகோவா மட்டும்தான் தேவன் என்று சொல்லி. ஆனால் அவர்களாலே இந்த திருத்துவத்தை விளங்கிக் கொள்ள முடியலை. இதற்கும் பதில் இருக்கிறது. இதற்கும் வேதத்தில் என்ன இருக்கிறது? பதில் இருக்கிறது. இயேசு கடவுள் இல்லையா? இயேசு மனிதன் மட்டும்தானா? இயேசு பிதாவில் அடைக்கப்பட்டானா? நீங்க எடுத்து யோவான் 1:1 வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தெளிவா சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அது தேவன். இன்னும் தொடர்ந்து வாசிங்க. அவர் பிறப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்படல, இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து, தேவனுடைய தன்மை குறித்து வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது, தேவன் யார்? தேவனுக்குள்ள தன்மை என்ன? அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ சிருஷ்டி, அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான், அவர் எங்கு வியாபித்திருக்கிறார், அவர் சர்வ வல்லவர். இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்குது. அதுல ஒன்று, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். மோசையின் இடத்துல மோசை வந்து கேட்கிறான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மை நான் யார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தை யோவான்ல 3 வாசித்தீங்களா? அதுல என்ன சொல்லி இருக்கு? அந்த வார்த்தை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது இருக்கிறது. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று. அது படைக்கப்படவில்லை, பிறப்பிக்கப்படவில்லை, ஜெனிப்பிக்கப்படவில்லை. ஒரே ஒரு வார்த்தை வைத்து நாம் இதுதான் அர்த்தம் என்று சொல்லுவது தவறு. அது எப்படிப்பட்ட எந்த கிறிஸ்தவ பின்னணியில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள், சரியாக தியானியுங்கள், சரியாக வாசியுங்கள். இயேசு படைக்கப்பட்டவர் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவர் அல்ல. இன்னும் இந்த எபிரேயருக்கு திரும்ப வாங்க, திரும்ப எபிரேயரை வாசிங்க, 1ஆம் அதிகாரத்தை சீக்கிரம். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, இவர் மூலமாக என்ன செய்யப்பட்டது? உலகங்கள், அண்ட சராசரி எல்லாம் யார் மூலமா உருவாக்கப்பட்டதா? யார் மூலமா? இந்த இயேசு கிறிஸ்து, நாம் சொல்லுகிற சன் ஆஃப் காட் என்று அழைக்கிறோமே, குமாரன் என்று அழைக்கிறோமே, இவரை கொண்டு, இந்த இயேசுவை கொண்டுதான் எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க. இவர் யாருடைய மகிமை? பிதாவுடைய மகிமை பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். பிதாவினிடத்துல என்ன தன்மை உண்டோ, சிருஷ்டி கர்த்தரிடத்துல, தேவனிடத்துல என்ன தன்மை உண்டோ, அது இயேசுவிடத்துல அப்படியே உண்டு. அதுல மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. இயேசு பிதாவிட கீழானவர், ஒருபடி அப்படின்னு கிடையாது. பிதாவும் அவரும் சமமானவர். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடிக்கு தம்மை தாமே தாழ்த்தினாரா? அப்படின்னா பிதாவுக்கு சமமானவர் அவர். அல்லேலூயா. தேவனுக்கு சமமானவர். தொடர்ந்து வாசுங்க. சர்வத்தையும் பாருங்க, அவர் தேவனாய் இருந்தாலும், தேவனுக்கு சமமாயிருந்தாலும், தேவனுடைய தன்மையுடையவராய் இருந்தாலும், சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையில் வசனத்தினால் தாங்குகிற அவர் நம்முடைய பாவங்களுக்காக, இங்க எபிரேயருக்காக பவுலோ வேற யாரோ ஒருத்தர் எழுதினாதான் எபிரேயர் நிருபம். பவுல் எழுதினார் என்பதற்கு ஒரு சில சான்றுகள் இருக்கிறது, மொழிநடைகள்.
ஆனா பவுல் எங்க எழுதினாலும் தன்னை அங்க சொல்லியிருப்பார், ஆனா இங்க சொல்லல. ஆகவே இதுல எபிரேயருக்காக சொல்லப்பட்டது. எபிரேயர்களுக்கு அந்த கேள்வி இருக்கிறதான் செய்கிறது, இயேசு யார்? அதனால்தான் இதை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மேன்மை உள்ளவராக இருந்தாலும் என்ன செய்தாராம்? நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இன்றைக்கு உன்னதத்திலே மகத்துவமானுடைய வலது பாசத்துல என்ன செய்கிறார்? அவர் வீற்றிருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து வாசிங்க. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ, பாருங்க, இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவராம்? மேன்மை உள்ளவர். பாருங்க, தேவ தூதர்களை பார்த்து தேவன் என்னைக்காவது நீ என் குமாரன் நான் ஜெனிப்பித்தேன் என்று சொன்னது உண்டோ? சொல்லல. இவரை பார்த்து ஏன் சொன்னார்? இவர் தேவனாய் இருக்கிறார், தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இயேசுவை பிதா இந்த உலகத்துல பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை, அப்போ தேவ தூதர் எல்லாம் அவரை தொழுது கொண்டா, அப்ப யார் அவர்? தேவ தூதர்களை காட்டிலும் மேலானவர். தேவ தூதர்களுக்கு செய்கிற ஆராதனையை இயேசுக்கு செய்யாதீங்க. இயேசு தேவ தூதர்களில் ஒருவர் அல்ல. தேவ தூதர்களை யாரையாவது பார்த்து ஆண்டவர் நான் உன்னை ஜெயிப்பித்தேன் சொன்னதும் கிடையாது. ஆனா தேவ தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு தேவ தூதர்களை காட்டிலும் மேலானவர். தேவ தூதர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காற்றுகளாகவும், பாருங்க, தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். குமாரனை போதும் தம்பிங்க வா, 2 அடி கொடுக்கணும், ரொம்ப சேட்டை பண்ணிட்டு வந்து வா சீக்கிரம். இவர் தான் குமாரன், இயேசு கிறிஸ்து வைத்துங்க. நான் பிதா, பிதா. இப்ப இவரை பார்த்து நான் என்ன சொல்லணும்? மகனே, என்ன ஒழுங்கா சேட்டை பண்ணாம இரு அப்படின்னு சொல்லணும், அப்படித்தானே சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குது? தேவனே அப்படின்னா யாரு சொல்லுங்க? தேவன். போங்க. அல்லேலூயா. அரபிக் லாங்குவேஜ்ல இல்ல பைபிள்ல இந்த தேவனே என்கிற இடத்துல அல்லாஹ் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் என்ன? இஸ்லாம் மதத்தின் கடவுளுக்கு பெயர் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் என்பது ஏக இறைவன் என்பதற்கு அர்த்தம் தான் அல்லாஹ். நாமளும் ஏக இறைவன் கொள்கையை உடையவர்கள் தான். அல்லேலூயா. ஏக இறைவனைத்தான் நானும் ஆராதிக்கிறோம். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏக இறைவன் என்பதற்கு தான் அல்லாஹ். அது அரபி லாங்குவேஜ்ல, அரபிய மொழியில உள்ள பைபிள்ல இந்த தேவனே என்ற வார்த்தை இந்த இடத்துல அதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா அது யாரு? இயேசுவை அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதே போல மூல பாஷையில நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யாவே, யெகோவா, சன் ஆஃப் காட் போடல அங்க. அல்லேலூயா. யாவே, யெகோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன். அல்லேலூயா. பிதா சொல்லுகிறார், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. என்னை கேட்கிற சகோதரி சகோதரிய, இயேசு சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் என்று சொல்லி இயேசு பிதாவை விட அவர் கீழானவரோ இல்ல பிதாவுக்கு குறைவானவராக நீங்க ஒரு நினைப்பது தவறு. இயேசு தேவனே, தேவனே இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுல சங்கீதம் 45 சொல்லியிருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 45 வாசிங்க. 45ஆம் சங்கீதத்துல ஆறாம் வசனம். தேவனே
இதைத்தான் இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனேன்னு யாரை யார் சொல்லிடுறான்னு சொல்லி குமாரனை நோக்கி மிக தெளிவா இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனை நோக்கி தேவனே, இயேசுவை நோக்கி சொல்லப்பட்டிருக்கிற தேவனே, யாவே, யெகோவா. ஆகவே யெகோவா சாட்சிகளை உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இயேசுவை குறைவா மதிப்பிடாதீங்க. இயேசு தேவனே. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இந்த இடத்துலயும் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்க உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் சொல்லுங்க, வாசிங்க. இருந்தது கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமி. எபிரேயர் கொண்டிருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம். கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமி அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் இங்க யாரத்தான் சொல்லிட்டு வர்றாரு எபிரேயர்ல? இயேசுவதான் சொல்லியிருக்கு. கர்த்தாவே தேவனே. கர்த்தாவே என்றால் என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் என்றால் என்ன? கர்த்தர் என்றால் என்ன சொல்லுங்க. கர்த்தத்துவம் என்பது கடவுளின் தன்மையை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தர் என்றால் கடவுளின் தன்மையுடையவர். இங்கே இயேசுவை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தாவே, கர்த்தத்துவத்தை உடையவர். அல்லேலூயா. கர்த்தாவே. நீங்க வந்து ஏசாயால நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறோம் கர்த்தத்துவம். அவருடைய ஏசாயா 9:6 வாசிங்க. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், தேவன், நித்திய பிதா. என்ன பேரை சொல்லப்பட்டிருக்கு இயேசுவுக்கு? அங்க என்னென்ன பேர்லாம் அந்த பேரோடு பாருங்க. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன். அப்படி என்றால் இயேசு கர்த்தர், கர்த்தத்துவத்தை உடையவர், கடவுளின் தன்மை உடையவர். அவர் தேவன், யெகோவா, யாவே. அல்லேலூயா. இப்ப திரும்பி எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்க. எவைகள் அவர் வானங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கினார், அஸ்திப்படுத்தினார், இது அவர்தான் செய்திருக்கிறாராம். அவைகள் எல்லாம் அழிந்து போவோம், நீரோ நிலைத்திருப்பீர். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவரும் நிலைத்திருக்கிறவரும் தேவன் மாத்திரமே. அவரை தவிர இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் இருப்பதில்லை, நிலைத்திருப்பதில்லை. அல்லேலூயா. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அவர் இருக்கிறார், அவர் நிலைத்திருக்கிறார். தேவன் மாத்திரம்தான் இருக்கிறவர். அல்லேலூயா. அதான் சொல்ல, நீரோ எப்படி இருப்பீர்? நிலைத்திருப்பீர். ஓம் நீரோ மாறாதவர் இருக்கிற உம்முடைய ஆண்டுகள். தேவன் இயேசுவினுடைய ஆண்டுகளுக்கு முடிவு கிடையாது. சரி, போதும். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதங்களிலே சொல்லப்பட்டது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல மனிதர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு இயேசுவை குறித்து சரியான ஒரு அறிவு இன்னைக்கு நமக்கு தேவை. அடுத்த சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். திரும்பி வாசிக்கலாமா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, எல்லாமே என்ன செய்ததாம்? அவர் மூலமாய் உண்டாகினது. உண்டாகினது ஒன்றும் அவரை அல்லாமல் என்ன செய்யல. அப்ப அவர் யாரா இருக்கிறார்? அவர் யாரா இருக்கிறார்? உண்டாக்கினவர், சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா.
சரி, அப்படி நம்ம அடுத்த சில காரியங்களுக்கு போறோம். ஏன்னா டைம் ஆகுது சொல்றேன். 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இங்க இயேசு என்ன சொல்லுகிறார்? நானும் பிதாவும் வெவ்வேறு. பிதாவா, யெகோவா வேற, நான் வேறையா அப்படின்னு சொன்னாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். வாசிங்க. 33ஆம் வசனம். இல்லை, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி என்றார்கள். உங்கள் வேதத்திலே தேவர்களாய் அப்படின்னா திரித்துவம் நீங்க சொல்லப்படும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட எழுதியிருக்கவில்லையா? தீர்க்க தரிசனங்கள்ல எழுதவில்லையா? சொல்லப்படவில்லையா? அல்லேலூயா. அடுத்தது 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிங்க. 8:58. இப்போ இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யார் மூலமா வந்தாங்க? யாக்கோபுடைய சந்ததி. இந்த யாக்கோபு யாரு? ஈசாக்குடைய மகன். ஈசாக்கு யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் மூலமா தான் இருந்தது. அந்த இங்க இயேசு என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே எல்லா இடத்துலயும் பாருங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அப்படின்னா நான் யாரு? அவர் யாரா தன்னை காண்பிக்கிறார்? ஆபிரகாம் அவனே இல்லை. ஆனா சொல்ல, நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே அப்படின்னா அவர் தன்னை தேவனாக காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 20:28. பாருங்க, தோமா இயேசுவை பார்த்த மாத்திரத்துல என்ன சொன்னா? அவர் கையை போட்டாதான் பார்ப்பேன் அப்படின்னவன் இப்ப பார்த்தவன்னு சொல்லிட்டான். ஏற்கனவே கூட இருந்தவன். ஆனா இப்ப சொல்றான், என் தேவனே, என்ன சொல்றான்? வாசிங்க. என் ஆண்டவரே. இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு? ஏய், மரியாதையா பேசு, என் ஆண்டவர் சொல்லாத அப்படின்னு சொல்லல. தோமாவே, என்னை கண்டதுனாலே விசுவாசித்தார், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. என்னை கண்டதுனாலே நான் தேவன் என்பதை நீ விசுவாசிக்கிறாய். என்னை காணாது விசுவாசித்து நான் தேவன் என்று அறிக்கை எடுக்கிறவர்கள் வாழ்க்கையில தேவன் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார், நான் தேவனே. அடுத்து தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். தீத்து 2:13. என்ன சொல்றாரு? திரும்ப வாசிங்க. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துடைய மகிமை. அப்ப இயேசு அவர் எப்படி பார்க்கிறாரு? பவுல் இங்க தீத்துக்கு எழுதும்போது எப்படி சொல்றாரு? மகா தேவனும். இவ்வளத்திற்கும் சீசர்களுக்கு விரோதமா சீசர்களை சிறைப்பிடித்து சீசர்களை கொல்வதற்கு ஆசாரியர்களிடத்துல நிருபங்களை வாங்கி கொண்டு போனவன், நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா வாழ்ந்தவன். ஆனா இங்க அவன் இயேசு எப்படி பார்க்கிறான்? மகாதேவன், மகாதேவனும் நமது இரட்சகருமாயே. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 பேதுரு 1:1. பாருங்க, இங்க பேதுரு யாரு? இயேசுவோடு கூட இருந்தவன், மறுதலித்தவன். இப்ப என்ன சொல்றான்? நம்முடைய தேவன், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நீதியால் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப இயேசு யார்?
சொல்லுங்க. இயேசு யார்? இயேசு யார்? சொல்லுங்க. தேவன். அல்லேலூயா. அவர்தான் யெகோவா, அவர்தான் யாவே, அவர்தான் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப இயேசு வேற, அதாவது திரித்துவம் 3 ஆள் தத்துவம் உடையவர்களா இருந்தாலும் இயேசுவை நாம் ஒரு மனிதனாக மட்டும் பார்ப்பது சரியல்ல. மனிதனாக இந்த பூமிக்கு அவர் வந்தாலும் அவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தேவன். இதுல நாம் உறுதியா இருக்கணும். அடுத்தது, அவர் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆனா இயேசு எங்கேயாவது தான் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லல. அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? தன்னை மனுஷகுமாரன் என்று தான் சொல்லியிருக்கிறார். மனுஷகுமாரன் என்றால் மனிதனில் பிரதானமானவர். தேவகுமாரன் என்பதுதான் தேவனில் ஒருவர். ஆனா தேவன் சொன்னார், பிசாசு சொல்லிச்சு, மற்றவங்க சொன்னார். பிசாசு சொன்ன நீ தேவனுடைய குமாரன். என்னை குறித்து நான் சொல்ல காட்டிலும் என்னை குறித்து மற்றவங்க சொல்லுகிற சாட்சி தான் உண்மையான. அல்லேலூயா. இயேசு எங்கேயா தான் தேவன் குமாரன்னு சொல்லல. ஆனா பிசாசு சொன்னான், நீ தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறான். ஒரு இடத்துல பேதுரு இயேசு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது இயேசுவை பார்த்து ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர் சொல்றார், நான் மறிக்க போறேன்னு சொல்லும் பொழுது இது உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இயேசு சொன்னாரு, அப்பானை இப்போ சாத்தானேனாரு. ஆனா ஒரு இடத்துல இயேசு தம்முடைய சீஷர் எல்லாத்துல கேட்கிறாரு, என்னை யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? மற்றவங்க சொல்றது நீங்க நினைக்கிறீங்க. அப்ப பேதுரு சொல்லுறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? மாமிசம் ரத்தம் இத வெளிப்படுத்தல, பரலோகத்தின் தேவன். இது இயேசு சொல்லி கொடுத்து அவன் சொல்லல. தேவனிடத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடுபடி அவரை தேவனின் குமாரன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆகவே இயேசு தேவனுடைய குமாரன் தான். குமாரன் என்பது அவருடைய பிள்ளை என்கிற அந்த அர்த்தத்தில் அல்ல. என்ன சொன்னா, அப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வினா, இயேசு தேவனுடைய குமாரன் என்றால் அப்ப பிதாவுக்கு மனைவி யாருமா? இப்படியா கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. பரலோகத்துல கொள்வானும் கிடையாது, கொடுப்பானும் கிடையாது. குமாரன் என்கிற ஒரு ஸ்தானம், அவ்வளவுதான். அதுக்காக அவர் பெற்ற பிள்ளை அல்ல. அல்லேலூயா. இயேசு தேவனாய் இருந்தும் நமக்காக அவர் மாம்சத்துல என்ன செய்தார்? அவர் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல 20-25ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒரு கன்னி. 1:25 வாசிங்க. நல்ல தெளிவா அதுல புரிஞ்சுக்கணும். நம்ம அங்கே சொல்லப்படுகிறது, மரியாள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவோ என்ன செய்யல? ஆசிங்களா சத்தமா? முதல் பேரான குமாரனை, அதாவது இயேசுவை பெருமளவும் அவள் என்ன செய்யல? தன் கணவனை அவள் அறியாத, அவள் திருமணம் ஆகல, திருமண உறவு மூலமா பிறந்தது அல்ல, கன்னி முயற்சி. இதே கன்னி முயற்சியில பிறந்தான்னு சொல்லிட்டு ஆமா அதிர்வனங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது, குரான்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது கன்னி முயற்சியில பிறப்பார்னு. இயேசு கன்னி முயற்சியில பிறந்தார். அவ இயேசு பிறக்கிற வரைக்கும் அவள் தன் கணவனை அறியாது இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல கண்ணின் வயிற்றில பிறந்ததும் இயேசு மட்டும்தான். இனி யாரும் அப்படி பிறக்க போறதும் கிடையாது. அல்லேலூயா. கண்ணீர் வயிற்றுல பிறந்த ஒரே இயேசுயே அவர் கண்ணீர் வயிற்றுல பிறந்தார். இந்த மாம்சத்துல அவர் இந்த பூமியில வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணீர் வயிற்றுல பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, லூக்கா 1:31 வாசிங்க. லூக்கா 1:31. ஒன்னு 31 தானே? 31 2:12. லூக்கா 2:12. பாருங்க, யூதர்களுக்கு அங்கே சொல்லப்படுகிறது,
பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஏன் பிள்ளை பிறந்தா துணியில சுத்தி வைக்கிறது தப்பா? சிஎம்சில போனா அழகா நல்லா பொம்மை மாதிரி சுத்தி நல்லா கொடுத்துருவாங்க. பிள்ளை துணியில சுத்தி வைக்கிறது தப்பா? அது இயல்பா நடக்கிறதானே? கிடையாது. ஏன் அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பெத்லஹேம்ல தான் பெரும்பாலும் ஆடுகள் மாடுகள் அதிகமா வளர்க்கப்படுகிறது. அங்கே பிறக்கிற ஆடு மாடு இதுல முதல் பிறந்தது பழுதற்றதை தான் துணியில சுத்துவாங்க. எதுக்குன்னா எருசலேம்ல பலியிடப்படுது. இயேசு மனிதனுக்காக மனுகுலத்திற்காக பலியிடப்பட போகிறார் என்பதற்கு அடையாளமாக அங்கே துணியில சுற்றி வைக்கப்பட்டிருந்தார். உலக மனிதனுடைய ரட்சிப்பிற்காக, உலக இரட்சகராக இயேசு இந்த உலகத்துல பிறந்தார் என்பதற்கு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அடையாளம். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சகரின் வாளை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பாருங்க, இயேசு அவர் உலக இரட்சகர் மட்டுமல்ல, நம்ம எல்லாரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிற தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது யோவான் 4ஆம் அதிகாரத்துல நான் அந்த சம்பவங்கள் மட்டும் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ குறித்து பார்க்கிறோம். இயேசு சமாரிய ஸ்திரீ இடத்துல அவள் பேசின பின்பு அந்த சமாரிய ஸ்திரீ அவள் போய் தன்னுடைய அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட்டு கொண்டு வருகிறார். என் வாழ்க்கையில என்ன நடந்தது சொன்னாரு, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் அவள் 5 கணவன் இருந்தாலும் அவள் குடும்ப வாழ்க்கையில தன் கணவனோடு குடும்ப வாழ்க்கையில் அவர் சரியில்லாத ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக சமுதாயத்துல இல்லாதவள் தான். ஆனா இப்போ இயேசு அவள் வாழ்வையே மாற்றினார். இயேசு நம்ம வாழ்வை மாற்றுகிறவர். இன்னைக்கு அவரை நீங்க விசுவாசித்து பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இயேசு உங்கள் வாழ்வை மாற்றுவார். அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறார், நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருக்கும்படிக்கு நான் கொடுக்கும் மாமிசமே என்று சொல்லி நித்திய வாழ்வை கொடுத்து பேசுகிறார். ஆகவே இயேசு நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 31, 32, 33 வசனங்களில் நீங்க வாசித்து பாருங்கள். இயேசு மாத்திரம்தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிற நியாயாதிபதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ நியாயாதிபதிகள் இருந்தாலும் இயேசு ஒன்றுதான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிற நியாயாதிபதி. இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அதே போல குர்ஆனிலே வர குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்று சொல்லி. அதே போல அதர்வன வேதங்களிலும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நியாயத்திற்கு வருவார் என்பதை. அல்லேலூயா. ஆகவே இயேசு அவர் தேவன், தேவகுமாரன், கன்னி வயிற்றிலே பிறந்தவர், உலக ரட்சகர், இன்றைக்கு வாழ்வை மாற்றுகிறவர், நித்திய வாழ்வை தருகிறவர், அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறவர். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவர் யார் என்பதை நாம் எழுந்து ஜெபிப்போம். கண்களை மூடி அல்லேலூயா. இயேசு யார் என்பதை இன்றைக்கு உலகம் அறியாமல் இருக்கலாம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? இயேசு இன்றைக்கு யார் என்பதை